ஒரு அழகான மலை அடிவாரத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் நீர்வீழ்ச்சியோடு திருநின்றவூர் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பல மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வியும் விளையாட்டும் கற்று வந்தனர். அந்த பள்ளியில் பிரவீன் மற்றும் அவனது கராத்தே விளையாட்டு தோழன் முகேஷ் இருவரும் நல்ல நண்பர்கள். இவர்களுக்குள் ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தது. அதனால் இருவரும் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. எதிரே சந்தித்தாலும் பழைய மனக்கசப்பை மனதில் வைத்துக்கொண்டு சண்டை போட்டு கொண்டு சென்றனர். இதை கண்ட அவர்களின் நண்பர்கள் மிகவும் கவலையடைந்தனர். அவர்கள் இந்த விஷயத்தை பிரவீனின் அக்கா லட்சுமியிடம் தெரிவித்தனர். அக்கா, இவர்கள் இருவரும் மீண்டும் பேசிக்கொள்ள உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். உடனே லட்சுமி பிரவீனையும் முகேஷையும் அழைத்தார். தம்பிகளா, நீங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் அல்லவா? அப்படி இருக்க இப்போது ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குறை கூறி பழைய விஷயங்களையே பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது லட்சுமி அமைதியாக அவர்களை பார்த்து சொன்னார். தம்பிகளா, பழைய விஷயங்களையே பேசிக்கொண்டு நிகழ்காலத்தின் சந்தோஷமான நாட்களை வீணாக்காதீர்கள். புத்தாண்டே மறுநாள் பழசாகும்போது உங்களின் பழசான பகைமை எதற்கு? லைஃப் இஸ் ஷார்ட் என்று நீங்கள் படித்ததில்லையா? நிச்சயமற்ற நம் வாழ்விலே நிச்சயமானது இந்த நிமிடம் மட்டுமே. இனியேனும் பழையதை நினைத்து புதிய சந்தோஷங்களை இழக்காதீர்கள். இதை கேட்ட பிரவீனும் முகேஷும் இத்தனை நாட்கள் வீம்பால் வீணாகி போன நாட்களை நினைத்து மனம் வருந்தினர். அக்கா, நாங்கள் செய்த தவறை இனி செய்ய மாட்டோம். இனி வரும் நாட்களில் பழைய பகைமைகளை மறந்து சந்தோஷமான நாட்களை உருவாக்குவோம். நன்றி அக்கா என்று சொல்லி இருவரும் இணைந்து நண்பர்களோடு விளையாடச் சென்றனர். இதை கண்ட லட்சுமி மனமாற மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே மக்களே, பழைய மனக்கசப்புகளை பேசி புதிய சந்தோஷங்களை இழக்காதீர்கள். லைஃப் இஸ் ஷார்ட். இப்படிக்கு உங்கள் சங்கர்.